வணக்கம். உள்ளங்கையில வீற்றிருக்கும் முப்பெரும் தேவிகள் பற்றி பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும், காலையில எழுந்த உடனே நாம நெறைய பொருட்கள முதல்ல பார்க்குறோம். அதுல உள்ளங்கையும் ஒன்று. அத்தகைய அந்த உள்ளங்கையில முப்பெரும் தேவிகள் இருக்காங்க. அந்த தேவிகளோட மகிமைய தான் பார்க்க போறோம். நமது உறுப்புல ஒன்றான கைகள நம்ம அன்றாட பணிகள செய்வதற்கு மிகவுமே பயன்படுது. கைகளின் உதவி இல்லாம நம்ம எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. நம்மளுடைய முன்னோர்கள் காலையில நாம தூங்கி எழுந்தவுடன் உள்ளங்கை பார்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நம்ம உள்ளங்கையில முப்பெரும் தேவியர்களான செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமி தேவியும், கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியும், வீரத்திற்கு அதிபதியான சக்தி தேவியும் இருக்காங்க அப்படின்னு ஐதீகம். இந்த 3 தேவிகளையும் ஒரு சேர பார்ப்பது இயலாத ஒன்று. செல்வம் இருக்கும் இடத்துல கல்வியோ, வீரமோ இருப்பதும், கல்வி இருக்கும் இடத்துல பணமோ, வீரமோ இருப்பதும், வீரம் இருக்கும் இடத்துல விவேகம் இருப்பதும் அபூர்வமான ஒன்று தான். எப்படியாயினும் இந்த 3ம் சேர்ந்திருப்பது அரிதான ஒன்று தான். எனவே தான் காலையில எழுந்தவுடன் அவங்களோட உள்ளங்கைய பார்த்து முப்பெரும் தேவியரோட நாமங்கள உச்சரிக்க சகல நன்மைகளும் பெறலாம் அப்படின்னு நம்ம இந்து சாஸ்திரம் சொல்லுது. வணங்கும் முறைகள் பற்றி பார்க்கலாம். காலையில எழுந்ததோ உள்ளங்கையை பார்க்கும் பொழுது முதல்ல முன்கையில் கோபுரமாக இருக்கும் விரல்களை மொத்தமாக பார்த்து முன்கையில் வீற்றிருக்கும் லட்சுமி தேவியை வணங்கவும். கையின் மத்தியில் வாசம் செய்யும் சரஸ்வதியை பார்த்து சரஸ்வதி தேவியே வணக்கம் அப்படின்னு சொல்லணும். கையின் ஓரத்தில் வாசம் செய்யும் சக்தி தேவியை பார்த்து சக்தி தேவியே வணக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னும் மற்றும் கீழே நான் சொல்கிற ஸ்லோகத்தையும் நீங்கள் சொல்லலாம். கராக்தே வசதே லட்சுமி கரமத்தியே சரஸ்வதி கரக மூலேது கௌரீஸ் யாத் பராபாத் கரதஸ்ன அப்படின்னு சொல்லலாம். இதோட குறிப்பு என்னன்னா, நம்மளோட முன்னோர்கள் காரண காரியத்தோட நாம் ஒவ்வொன்றத்தையும் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நாம தான் அதை புரிந்து கொண்டு அதற்கான பலனையும் அனுபவிக்க மறந்துட்டோம். நன்றி.